உங்கள் பர்சனுடைய ரியல் ஃபீலிங்ஸ் என்ன? ஸோ ஒரு லவ் இல்லை ஒரு இமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அப்படி எதுக்கு மறைச்சு வைக்கணும்? அதை ஓப்பனாகவே சொல்லலாம்ல. ஸோ என்ன ஒரு விஷயம் அவங்கள ஸ்டாப் பண்ணுது? உண்மையிலே அந்த ஃபீலிங்ஸ் மனசில் இருக்கிறது ரியலா, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்களா? ஸோ என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில் போய் பார்ப்போம். சரி, உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்குமே அவங்களோட ஃபீலிங்ஸ்லே சம்டைம்ஸ் ரியலாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரப்போ சரி, இல்லை ஏதாவது ஒரு ஒரு மெமரிஸ் ஏதாவது ஒரு விஷயம் சடனாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதை அவங்க அதாவது அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயம் மறைக்கணும், அது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட உங்கள் ஃபீலிங்ஸும் வர மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டாப். ஓகேங்களா? ஏன்னா இந்த பர்சனுக்கு ஒரு ரொம்ப அதாவது இப்போ இவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்காங்களா, வெளியில் தெரியுது, எஸ். ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு விஷயத்தையுமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் போயிடக்கூடாது, ஸோ ரிவீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நபருக்கு ஒரு வீக்னஸ் தான். அதாவது உங்களை பற்றி ரொம்ப ஓவராக நினச்சாலும் சரி, ஓவரான இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ன்னு கொண்டு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அதை அவங்களுக்கு மாட்டிக்குவாங்க, ஒரு ட்ராப். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று தேர்ட் பார்ட்டியோட பிளாக்மெயில்ஸ் அதிகமாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி உங்களுடைய பர்சனை பிளாக்மெயில் பண்ணுறது, ஸோ ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த பர்சன் ஏதோ சைலண்ட்டாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு பாசம் அன்பு உங்கள் மேலே இருக்கும். ஆனால் அது வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அகெயின் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பேர்டன், ஒரு பாரம் அகெயின் ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் உட்காந்துட்டு இது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இது அகெயின் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகணும், அது தொடரக்கூடாது அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு 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 ப்ரொடெக்ஷன் அப்படின்றத சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னருடைய அந்த செல்ஃபிஷ்னஸுமே தெரியுதே. சரி, பிரச்சனைகள் வெளியே வரக்கூடாது, மறுபடியும் எந்த ட்ராமாஸும் நடக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த ரீசனுக்காக நான் வெளிப்படையாக இந்த லவ்வை காமிக்கலை. நான் சீக்ரெட்டாக மனசுக்குள்ளார வச்சுருக்கேன், சீக்ரெட்டாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனாலுமே அங்கேயுமே அந்த இடத்துலையுமே அவங்களோட ஒரு சுயநலம் தானே இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லோ ஆவீங்க. அவங்களால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினீங்க, நிறைய ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணிங்க. அதை பற்றி அவங்களுக்கு இங்கே தாட்டு கிடையாது. அப்போது என்ன தான் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீ ரியலாகவே மனசுக்குள்ளார வச்சுருந்தாலும் செல்ஃபிஷுங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வந்துடுது அங்கே. ஸோ என்னெல்லாமா இருக்காங்கங்கிற பாயிண்ட் வருதே. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் தேர்ட் பார்ட்டியோடைய ரூல், டாமினேஷன், அதிகாரம் பயங்கரமாக இருக்குது. அது எப்படின்னா உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் முன்னாடி சண்டைகள் கொண்டு வந்திருப்பாங்க. தேவையில்லாமல் உங்களை ஏதாவது ஒன்று சொல்கிறது, உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லி மைண்டை மாற்றி விட்டுறது, ஸோ மெனி ட்ராமாஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது சரி, இனி வரக்கூடிய டைம்லையும் சரி, எக்ஸாக்ட்லி நீங்கள் தேர்ட் பார்ட்டியோட டாப்பிக்கே கிடையாது.
முழுக்க முழுக்க உங்கள் பர்சன் மட்டும்தான். அவங்கள ஏதோ ஒரு வழியில் அந்த பிளாக்மெயில் பண்ணுறது, எமோஷ்னலாக என் கூட இருக்கணும்னு சொல்கிறது. ஸோ உங்கள் பர்சனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக வெளியே இருக்க மாதிரி தெரியும், தேர்ட் பர்சனோட மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு. ஆனால் இன்சைடு சில பிளாக்மெயில்ஸ், சில ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இமோஷ்னலாக வந்து பிடிச்சு வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ட்ராப்லேயும் வந்து இருக்காங்க. ஏன் உங்களோட ஒரு சில பேருக்குமே இந்த உண்மைகள் தெரியும், தேர்ட் பர்சனோட டாமினேஷன் தான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு. ஓகேங்களா? ஆனால் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சரி, உங்கள் பர்சன்கிட்ட வந்துட்டு அதுதான் ஒரு விஷயம். அதாவது அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது ஒன்று அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிறப்ப, இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் தான் வந்துட்டு ரிவீலே பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப அப்படியே ப்ராக்டிக்கலாக லாஜிக்காக நான் நடந்துக்கிறேன் அப்படின்றபடி தான் வெளியில் இருக்கும். இப்போது உங்களை பற்றி ஏதாவது கேட்குறாங்க, இல்லை எனி கைண்ட் ஆஃப் நியூஸ், ஏதாவது ஒரு நியூஸ் அப்படி ஏதாவது விசாரிக்கிறாங்க, ஏதாவது இருந்தால் அது செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை, இந்த பாண்டிங் சரி வரலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அவ்வளோதான். அதாவது ஒரு மேலோட்டமாக சொல்லி முடிச்சிடுவாங்க நிறைய இடங்களில் வந்துட்டு. ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி டீப்பாக பேசவே மாட்டாங்க, அந்த இமோஷன்ஸை கொண்டே வர மாட்டாங்க. அப்படியே அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு அந்த இமோஷன்ஸை வந்துட்டு இவங்கக்கிட்ட கொண்டு வந்தாலும் தான் மேலே பழி போட்டுக்க மாட்டாங்க, உங்கள் மேலே பழி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேரோட விஷயங்களில் இது வந்து அந்த பர்சன் உங்களுக்கு உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்கள் மேலே பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சில இடங்களில் வந்துட்டு உங்கள் பர்சன் ஆக்சுவலி வீக்கான ஒரு கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸ்ட்ராங்குன்னெலாம் சொல்ல முடியாது, மேனிப்புலேட் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, வீக்கு தான், ஜென்ரலி வீக். ஆனால் ஷோ ஆஃப் மட்டும் பயங்கரமாக இருக்கும். ஷோ ஆஃப்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற அந்த ஷோ ஆஃப்லேயே வந்துட்டு எல்லாம் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸு நம்பிடுவாங்க. பட் ஆனால் வீக் தான், ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்கள் விஷயமாக கேட்டால் அவங்களால நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியாது, கொடுத்தா அவங்க மேலே தப்பு இருக்குன்னு மாட்டிக்குவாங்க. ஸோ தன்னை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது, எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஊருக்கு முன்னாடி போய் உங்கள் மேலே பழி போட்டு உட்காந்துருவாங்க. இல்லை சூழ்நிலை சரியில்லை, இது சரியில்லை, செட் ஆகலை, அவ்வளோதான், எண்ட். அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா வந்து இதை பற்றி கேட்க மாட்டாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபீலிங்ஸ் ரியலாகவே இருக்குதா அப்படின்னா ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நீங்கள் காமிச்ச லவ் எமோஷன்ஸ்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அது அது வந்து அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க, வெளியில் அவங்களுக்கு கொண்டு வர அளவுக்கு தைரியம் கிடையாது இப்போது, அதுதான் உண்மை. ஆனால் உங்கள் பர்சன் வந்துட்டு நீங்கள் ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, இவ்வளோ செஞ்சுட்டு அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் ஷோ ஆஃப்க்கு ரொம்ப அழகாக ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அப்படியே அந்த ஸ்டேட்டஸில் போட்டு வெறுப்பேற்றுறது, இந்த சோஷியல் மீடியாவில் இந்த போடுறது, இந்த பிக்சர்ஸ் போட்டு ஜாலியாக இருக்க மாதிரி காமிக்கிறது, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஷோ ஆஃப். நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கும். ஆனால் உங்கள் விஷயம்னு வர்றப்போ மட்டும் கொஞ்சம் அவங்க ரொம்ப ஒரு 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 உஷாராகிறாங்கன்னு சொல்லலாமா? அதாவது இப்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எமோஷன்ஸ் இல்லை, நீ யார்கிட்ட வேணால் பேசுங்க, நீங்கள் எப்படி வேணால் போங்க, எனக்கு ஒரு எமோஷன்ஸு கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை பற்றி ஒரு காசிப் வருதோ, இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டு இல்லை மியூச்சுவலாக இருக்கிறவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப க்யூரியஸ் ஆகிறாங்க. அவங்க வேண்டான்னா விட்டுட்டு போயிருக்கலாம், சரி என்னமோ யாரை பற்றியோ பேசுகிறாங்கங்கிற மாதிரி கூட போகலாம். பட் அந்த இடத்துல உங்கள் நேம் வருது அப்படின்னா ஒரு க்யூரியஸான ஒரு எனர்ஜி, ஓகே என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயம், என்ன நடக்குது அங்கே தெரிஞ்சுக்கணும், அந்த க்யூரியஸ் வருது அங்கே. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு எதிர்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சி அதை வாங்கி மட்டும் வச்சுக்குவாங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இருப்பாங்க. உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறாங்க கேட்குறேன்னா எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவங்கக்கிட்ட நான் பேசுகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் சைலண்ட்டாக வந்துட்டு க்யூரியஸாக இருப்பாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்றபடி. ஸோ உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கே தெரியுது, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கே வந்துட்டு தெரியுது. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
அவங்களுடைய இமோஷன்ஸ் அதை காப்பாற்றிக்கணும், அதை பாதிக்கக்கூடாதுன்னு உங்களை போய் ரசிக்க வச்சுட்டாங்க. இப்போது ரைட்னோ ஒரு சில பேர் இப்படி தான் இருப்பீங்க. உங்கள் எனர்ஜி இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எங்கேயோ ஒரு சுத்தலில் விட்டுட்டு ஒரு லாக்கில் விட்டு போயிட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு. ஸோ இந்த எனர்ஜி இன்னும் கண்டினியூ ஆகுது. ஆனால் உங்கள் மேலே வெறுப்புகள், இப்போது நீங்கள் எதிர்த்து பேசுகிறது, எதிர்த்து கேள்வி கேட்கறது, அதெல்லாம் ஒரு வெறுப்புகளாக டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட பார்ட்னருக்கு நிறைய இடங்களில் அவங்க ஆக்சுவலி வீக், டேரெக்டாக ஃபேஸ் ஆஃப்க்கு வரவே மாட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்று சண்டை போட்டுருவாங்க, இல்லைன்னா உங்கள் மேலே பழி சுமத்திட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசமை அவங்க வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட தள்ளி விட்டுருவாங்க. ஸோ ஜென்ரலி தட் பர்சன் இஸ் வீக். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் காமிச்ச அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், அது இன்னுமே இருக்குது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பர்சனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோஃபார் இது வரைக்கும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திரும்ப பேசுனா நீங்கள் பேசுவீங்க, மன்னிப்பீங்க. உங்ககிட்ட எப்படியெல்லாம் இமோஷ்னலாக பேசுனா நீங்கள் சமாதானம் ஆவீங்க, நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வெறுத்துட்டேங்க, ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட்டுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இனி நான் என் எமோஷன்ஸை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களில் ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட். ஒரு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் இப்போ தான் உருவாகியிருக்கு. வெளியே வரத்துக்கு தான் போராடிட்டுருக்கீங்க. பட் ஆனால் வெளியே வரத்துக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கான ஒரு சாவி ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஸோ இது டெஃபினட்டாக உங்களுடைய பர்சனுக்கு ஒரு ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷன்ஸை சொல்லியிருக்கலாமே, நம்ம ஏதாவது ஒரு வழியில் காமிச்சிருக்கலாமேன்னு அப்போ ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேரோட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேண்டான்னு மூவ் ஆன் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் அவங்க அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வர்றது, அதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வர மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை வச்சுட்டு வர்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் எப்போனாலுமே இருப்பீங்க லைஃப்லன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அங்கே. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி நினச்சி பயப்படுறது, இதெல்லாம் அப்போ இருக்காது. அப்போ டக்குன்னு ஒரு மெசேஜ். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்ட்டு அந்த மொமெண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஜென்ரலாக பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சில பேர் இந்த பர்சனால் நிறைய ஒரு லீகல் கேசஸை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ நிறைய ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள், நிறைய லாஸஸ் எல்லாம் ஆகியிருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு அந்த லீகல் விஷயம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது அடுத்த கட்டம் நகரும். ஸோ உங்களுக்கு சாதகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் இது வரைக்கும் பவர் கிடையாது, ஆனால் அந்த பவர் உங்கள் கையில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனோட வீக்னஸ் வெளியே வரப்போ உங்கள் கையில் வரும். ஸோ லீகலி ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அவங்களால ஆகிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் இங்கே என்ன ஏஞ்சல் சொல்கிறாங்க அப்படின்னா, when it comes to லீகல் அப்படின்னு வர்றப்போ சரி, இல்லை அவங்களால நிறைய லாஸ் ஆகி பெரிய பிரச்சனைகள் ஆகி அதுவுமே ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு சீரியஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னாலுமே கீப் இட் ப்ரொஃபஷ்னல். ஸோ அந்த இடத்துல இமோஷன்ஸை கொண்டு வராதிங்க. ஏன்னா நீங்கள் ஏஞ்சல் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாதகமாக தான் ஆன்சர்ஸ் வருது உங்களுக்கு ஈக்குவலாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிற என்ன டெசிஷனோ அது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கையில் இருக்குது, ஒரு ஆன்சர் கையில் இருக்குது. பட் அதில் எமோஷன்ஸ்னு ஒன்று வந்துருச்சுன்னா பிரச்சனைகள் வரும். சரி, ஓகே, இன்னொரு வாட்டி நம்ம சான்ஸ் கொடுப்போம், நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் ஆகியிருக்கு, இன்னும் நம்ம லீகலி ஏதாவது போகிறோம் இல்லை ஏதாவது பண்ணோம்னா பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ நம்ம அமைதியாகிக்கலாம், another சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ராமாஸ்க்கு இடம் கிடையாது. ஸோ எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வராதிங்க. ஓகே, அண்ட் கீப் இட் மோர் பாசிட்டிவ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னென்னா,
டல்லாக இருக்கிறவங்கள நோக்கி போகவே மாட்டாங்க. இப்போது நீங்கள் அழுகிறீங்க, ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க, அவ்வளோ கெஞ்சுறீங்க, உங்கள் மேலே ஈர்ப்பு வரவே வராது. ஏன்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய பர்சனுக்கு ஒரு போல்டாக இருக்கிறவங்க, இப்போ இவங்கக்கிட்ட பேசினோம்னா நமக்கு நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னா அந்த கேரக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப வந்துட்டு அட்டாச் ஆவாங்க. யார் ரொம்ப புலம்புறாங்க டல்லாக இருக்காங்களோ போவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டல்னஸை விடுங்க. உங்களுக்கு பிரிங் தட் பாசிட்டிவ். இவ்வளோ நாட்கள் இழந்த அந்த ஒரு விஷயங்களை திரும்ப எடுக்கணும் நீங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தேவை அந்த பாசிட்டிவான எண்ணங்கள், விஷன்ஸ் எல்லாமே தான். ஓகேங்களா? சரி, அந்த பர்சன் உங்களோட பர்சனை பொறுத்த வரைக்கும் உங்கள் விஷயத்தில் உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறைச்சி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு இவ்வளவு ரீசன்ஸ் நான் சொன்ன மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை உட்காந்துட்டு சரி மனசுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் வெளியே கொண்டு வரேன், இதெல்லாம் தட் இஸ் நாட் யுவர் ஜாப். அது உங்கள் ஜாபே கிடையாது. உங்களுடைய விஷயம் என்னென்னா க்ரோ. ஜாப் விட்டுட்டீங்க, திரும்ப எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இழந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு அகெயின் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன் செகண்ட். டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்ப்போம் வேறு என்னென்ன மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு பிக்கப் ஆயில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். மூணு பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த ரெட் கலர் ஹார்ட். ஓகே, இந்த ஹார்ட்டை வச்சுக்கோங்க, இல்லை இந்த ரெட் கலரும் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2க்கு இந்த எல்லோ கலர் பிரேஸ்லெட். பைல் நம்பர் 3க்கு திஸ் கீச்சே, இந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு வேலை தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். பைல் சூஸிங் கன்ஃபியூஷனாக இருந்தால் கலரை வச்சு கூட சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா 1 2 3 நம்பர்ஸ் வச்சு இல்லை உங்கள் மனசுக்கு எது தோணுதோ டக்குன்னு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். அது ஒரு விஷயம் இருக்குல்ல, இருக்கிறப்ப ஒன்றும் புரியாது, இல்லாதப்போ தான் வந்துட்டு அதனோட அருமை தெரியும்பாங்கள்ல, அது மாதிரி தான். ஆனால் உங்கள் பர்சனுக்கு ஒரு 100% அருமை தெரிஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு ஷாக்கிங். நீங்கள் வந்து ஒரு ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆக போகிறீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு சில பேர் மூவ் ஆன் ஆகியாச்சு, ஒரு சில பேர் இனிமேல் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆக போகிறீங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட தான் வருவீங்க, என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற ஒரு தாட். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க அந்த ஒரு விஷயத்தில். ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே அவங்களுக்கே இருக்கும். எப்படி வந்து நீங்கள் அந்த அந்த செப்பரேஷனை ஒரு கட்டத்துக்கு மேலே ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் அந்த பிரிவு வந்து ஏற்றுக்கிட்டு எப்படி மூவ் ஆன் ஆக போகிறீங்கங்கிறது அவங்களுக்கு டெஃபினட்டாக ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அதுதான் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாமே வந்து தன்னால் முடியும், தனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் நினச்சா எல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் தான். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு கோல் ரிலேட்டடாக இருப்பாங்க, ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துவாங்க, நல்லா வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நல்லா கரெக்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த பலன்கிறது இருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்புன்னு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசம் வந்து நீங்கள் இருந்தப்போ தெரியாது.
நீங்கள் அவங்கள நோக்கி எப்போ பார்த்தாலும் ஒரு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்பவுமே புரியாது. ஆனால் நீங்கள் அந்த செப்பரேஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்கல்ல, உங்கள் லைஃப்னு பார்க்க போகிறப்ப தான் வந்து அவங்களுக்குள்ளற அந்த ஒரு தாட் அப்படின்றது வரும், அந்த ரியலைசேஷனே வரும். ஓகேங்களா? சரி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ மறைச்சு வச்சிருக்கிற அந்த பாசங்களாக இருக்கட்டும், அந்த லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேரிங்காகவே இருக்கட்டுமே, அப்போ தான் வெளியே வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு சில பேர் இன்னுமே ஒரு சில அட்டாச்மெண்ட்டில் இருக்கலாம். அவங்கள நினச்சிட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு கோபத்தில் திட்டிக்கிட்டுமே அவங்க வரமாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லுவீங்க, சொல்லிவிட்டு அவங்கள நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் திட்டிக்கிட்டாவது அந்த நினப்பு அப்படின்றது இருக்குல்ல அவங்களுடைய, ஸோ அதிலிருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வர்றப்போ தான் அவங்களுக்குள்ளார அந்த பயம், இந்த மறைச்சி வச்ச ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவான ஒரு ஆள். எக்காரணத்தை கொண்டும் அவங்க வந்து அவங்களோட கரியரை ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்புக்காக என் லைஃபு, என்னோடய கோல், கரியரை ஸ்பாயில் பண்ணணுன்னா நான் மாட்டேன். ரிலேஷன்ஷிப்பை மாற்றுற சூழ்நிலை வந்தாலும் நான் மாற்றுவேனே தாண்டி என்னோடய விஷயத்தை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதில் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட, நான் சொன்னேன்ல, நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம், அந்த லவ் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த கோல் எல்லாத்தையும் ரீச் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு உண்மையான அந்த லவ் அப்படின்றது இருக்காது. சரி, இப்போ அவங்க நான் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க, மற்ற பர்சன்ஸோட பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே தான். பட் அங்கே ரியல் லவ் இருக்கான்னு தெரியுமா? இருக்காது. அங்கே உள்ளுக்குள்ளே அவங்களோட எதிர்பார்ப்புகள், நிறைய விஷயங்கள் மாறி இருக்குங்கிறது தெரியுமா? அந்த பர்சன் உண்மையிலே வந்துட்டு ரியலாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை நடிக்கிறாங்களாங்கிறது தெரியுமா? நோ. ஒரு மேலோட்டமாக பார்க்குறத வச்சு மேபி நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ஏன் வந்து இதிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அட்டாச்மெண்ட் சொல்கிறேன்னா, பிகாஸ் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்து இப்போது நீங்கள் இந்த பர்சன் விட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு வர்றப்போ ஒரு நியூ பீப்புளை மீட் பண்ணுவீங்க. உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஒன்று சேர வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போது மற்றவங்க எல்லாருமே வந்து உங்களோட வேல்யூவை பற்றி, உங்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங்கை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்கன்னா டெஃபினெட்லி இது அவங்களுக்கு இன்னும் ஜெலஸ் ஆகும். ஸோ அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அவங்கள மீறி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் என்னங்கிறத நீங்கள் இந்த பர்சன் டைரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாமே மனசில் மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அது வேறு பர்சன் மூலயமா புரியுங்கிறப்போ எல்லா ஃபீலிங்ஸும் வெளியே வந்துடும். அவங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னை பற்றி நினைக்கல, ஃபீல் பண்ணுறாங்க, பண்ணல, எனக்கு கவலையே கிடையாது, நான் வெறுத்துட்டேன் அவங்கள, நான் மூவ் ஆன் ஆகிறேன். சரி, வெரி குட். அப்போயாவது மூவ் ஆன் ஆகலாமே. திட்டினாலும் கோபம் வெறுப்பு இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த எண்ணங்கள், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள், கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உடையும். ஓகேங்களா? ஓகே. இந்த உங்களுக்கு புரியுதா? இந்த டவர் எதோட சேர்த்து இங்கேயும் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் காமிக்குது, இங்கேயும் ஒரு வார்னிங் சைன் காமிக்குது. ரைட். பைல் நம்பர் 1, உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் டெஃபினெட்லி ஒரு ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து எடுத்து சொன்னாலாம் புரியாது. கண்ணுக்கு முன்னாடி காமிச்சாலும் நீங்கள் ரொம்ப நிறைய அன்பு பாசம் அவங்களுக்கு காமிக்கிறீங்க, நிறைய செய்கிறீங்க, சொன்னாலுமே வந்து கேட்க மாட்டாங்க, புரியாது. ஆனால் அவங்க லைஃப்பில் ஏமாற்றங்கள், ஒரு சில அடிகள் விழுறப்போ தான் வந்துட்டு வேல்யூ புரியும். ஸோ லெட் இட் பி. ஓகேங்களா? அந்த கார்மிக் விஷயம் அவங்க டெஃபினெட்லி ஃபேஸ் பண்ண அப்புறம் உங்களோட வேல்யூ புரியும், உங்களை பற்றின எமோஷன்ஸ் வெளியே வரும். ஆனால் இண்டிவிஜுவலாக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த ஒரு விஷயத்துக்கு மேலே இதுக்கு மேலேயும் வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஏதோ ஸ்டெப் எடுக்காமல் உங்கள் ஃபீலிங்ஸ் விஷயத்தில் இப்போ நீங்கள் இந்த பர்சன்கிறத விட்டுருங்க. உங்களோட ஃபீலிங்ஸில் முதல்ல ஸ்ட்ராங் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், பலம் வேணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பலமாக்குங்க. ஒரு வீக் ஆக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த ஒரு புயல் மாதிரி தான். ஓகேங்களா? அது வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போது அது சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. எதெல்லாம் விட்டு போச்சோ அது எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணணும். ஸோ த ஃபஸ்ட்டு திங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமோஷன்ஸ் தான். அதை தான் ஃபஸ்ட்டாகவே சரி பண்ணணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? இழந்ததை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கான வேலைகள் பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்துட்டு உங்கள் கனவு, உங்கள் நிம்மதி, உங்களோட தைரியம் மேற்கொண்டு போயிருக்கோம். ரைட். ஸோ அதை திரும்ப வந்து எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக டைம் ஆகும். ஆனால் அதை ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் எமோஷன்ஸில் இருந்து ஆரம்பிங்க. அதுதான் பெரிய ஒரு கீ பாயிண்ட். அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா மற்றதெல்லாம் அழகாக கொண்டு வந்துடுவீங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் வந்து பைல் நம்பர் 2 ரொம்ப வேகம் இருக்குது இல்லையா? ஏன்னா உங்கள் விஷயத்திலே நிறைய வேகமான முடிவுகள் எடுத்தாங்க. அதாவது ஒரு ஓடிக்கிட்டே அவங்க மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இப்போது நிறைய டைம் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாண்டிங்லேயும் சரி, இந்த பிரச்சனைகளையும் சரி, அவங்களோட வேகத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும். நிதானம் இல்லை. ஏன்னா இந்த பர்சன் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்காலம் எல்லாமே ஒரு தனக்குன்னு ஒரு லைஃப்பை செட் பண்ணணும், அடுத்து என்னங்கிறத பார்க்கணும், ஒரு ஃப்யூச்சர், ஒரு பிளானிங். ஏன்னா அவங்க சைடில் இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், ஃபேமிலி சைட் ப்ரெஷர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல அந்த பர்சனுக்கு ரொம்ப பெரிய ஒரு அழுத்தங்களை வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஆனால் அது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்கல. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சுத்தமாக பார்க்கல. நீங்கள் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க கடைசியில் கேட்டிருக்க கூட மாட்டாங்க. எவ்வளவோ புரிய வைக்கணும் ட்ரை பண்ணியும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த வேகம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களை பற்றின ஒரு ஃபீலிங்ஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே எடுத்துகிட்டு வரல அவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, அது அவங்களுக்கே தெரியல. ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க எல்லாம் அந்த கோல் எதெல்லாம் சாதிக்கணுமோ எல்லாத்தையும் இப்போ ஏன்னா எதிர்காலங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு ஓடி இருக்காங்க. எங்கே உதவி கிடைக்குமோ அதை நோக்கி ஓடுனாங்க. உங்ககிட்ட கிடைக்காதுன்னு நம்பி ஓடுனாங்க. ஆனால் அது திரும்பி பார்க்குறப்போ உண்மையான ஒரு லவ், உண்மையான ஒரு கேரிங்கை விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு தாட் வரும். நீங்களுமே வந்துட்டு சம்டைம்ஸ் சண்டை போடுவீங்க, உங்களுக்குள்ளேயும் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கும் தான். ஆனால் வந்துட்டு ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புன்னு வரப்போ உங்ககிட்ட இருக்குது. அதை டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க. உங்களோட என்டையர் திங்குமே வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்கன்னெலாம் கிடையாது. ஆனால் ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு இப்போ உங்கள் மனசில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் கொண்டு வரலன்னா பிகாஸ் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கும் கடைசியில். அதாவது ஒரு நெகட்டிவ்க்கு அதிக முக்கியத்துவம். சண்டை போட்டது, அந்த கடைசியாக பேசின விஷயங்கள், வாட் எவர் ஹேப்பன்டு, அப்புறம் ஒரு மற்றவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள், கொடுத்த தப்பான அட்வைஸ், அதுதான் அதிகமாக வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இந்த இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துருக்கு. ஆனால் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில், ஒரு சண்டையில் கடைசியில் அவங்க தான் ஜெயித்தாங்க. அவங்களோட வேகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியல.
ஏன்னா நீங்கள் இமோஷ்னலி ஹேண்டில் பண்ணீங்க அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையை. அவங்க வேகமாக ஹேண்டில் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்தோ வந்து அவங்க அந்த ஆர்குமெண்ட்டில் ஜெயிச்சிருந்தாலும் சரி, அது வந்துட்டு அவங்களோட எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸுமே வந்துட்டு கடைசியில் கொடுக்கலங்கிறது ஒரு பாயிண்டில் தெரியும். ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற ஒரு ஆள் கிடச்சா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில டாக்ஸிக் பீப்புள், ஒரு சில பேர் டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ரொம்ப லேட்டாக தான் வந்து ரியலைஸ் ஆகும். பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அழுத்தங்கள் அவங்க சைடில் இருந்தும் வந்திருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு ஒரு சில புஷ் ஒரு இடத்துல நடந்திருக்கு. இது வந்து இப்போ உங்கள் 2 பேரோட சண்டை, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டே கிடையாது. இவங்க சைடில் இருந்து அந்த அழுத்தங்கள், அந்த ஃபோர்ஸும் வந்து இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு எதனால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிற உண்மை கூட தெரியும். ஒரு சில பேருக்கு இது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கூட பொறுமை கிடையாது. ஓகேங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் கூட ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பைல் நம்பர் 2 ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பேஷன்ஸ். இந்த பொறுமைங்கிறது வந்து இப்போது நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க நிறைய இடங்களில். அதாவது அவங்க வேணுங்கிறதுக்காக ஒரு சில பேர் பதட்டமாக இருக்கீங்க, சரியா தூங்காமல். ஒரு சில பேர் வந்துட்டு அந்த இப்படி நடந்துருச்சே, ஏமாந்துட்டனே, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த ஏமாந்தது அது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அது உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. ஓகேவா? சரி, அந்த பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு ஜஸ்டிஸ் அதாவது உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இது ரொம்ப இமோஷன்ஸ் ஒரு சில பேரை தூங்கவே விட மாட்டேங்குது. ஆனால் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தேவை இந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அமைதிங்கிறது தேவை. ஏன்னா உங்களோட ஹெல்த்தும் வந்து ஒரு சில பேரோடது கம்ப்ளீட்டாக பாதிக்குது. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எவ்ரி ரிலேஷன்ஷிப்பையுமே இதெல்லாம் பொய், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ ஒரு கட்டத்தில் இதிலிருந்து நீங்கள் வெளியே வரலை அப்படின்னா நீங்கள் மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே ப்ளேம் பண்ணுவீங்க, எல்லா விஷயத்தையும் ப்ளேம் பண்ணுவீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் சொல்ல வராங்க, ஒரு சில விஷயம் சொல்ல வராங்கன்னா அவங்களே திட்டி விட்டுருவீங்க. அவங்களே நீ உனக்கு தெரியுமா, பொய் சொல்லாத அப்படின்ட்டுருவீங்க. பிகாஸ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டெவலப் ஆகிட்டே இருக்குது, அந்த கோவங்கள் வந்துட்டு இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன அப்படின்னா அந்த பர்சனோட வேகம் அவங்களுக்கான ஒரு ஆன்சர், அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து லேட்டராக கொடுக்கும். ஆனால் இதிலிருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு தேவை ஹீலிங், அந்த வாட்டர் தேவை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டர் சைன் பீப்புள் ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க, ஏதாவது ஒரு அட்வைஸோ, ஒரு ஹெல்ப்போ, ஒரு ஹீலரோட ஹெல்ப்போ, அவங்களோட அட்வைஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுக்குற எதுவாக இருந்தாலும் அதை டெய்லி வந்து கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ஹீல் ஆகியே ஆகணும், நோ சாய்ஸ். ஓகேங்களா? உங்கள் பர்சன் வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஓடிட்டுருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறப்போ எல்லா விஷயமும் ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க, ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு சில பேர் ரியாலிட்டியில் வந்துட்டீங்க, உங்கள் லைஃப்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு சில பேர் இன்னும் வர முடியல, பட் ஆனால் வந்து ஆகணும். ஸோ யூ நீட் அந்த பேலன்ஸ் இம்பார்ட்டண்ட். இந்த பர்சன் தாட்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் என்னால் விட முடியலன்னாலுமே அதை அப்படியே வச்சுருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் லைஃப்பையும் பார்க்கணும். மூவ் ஆன். இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம், நீங்கள் உடனே சொல்லுவீங்க ஈஸி மூவ் ஆன்ங்கிறது நம்மளால் முடிய மாட்டேங்குது. மூவிங் ஆன், அதாவது ஒரு சேஞ்சாக இருக்கட்டும், மாற்றமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வரதாக இருக்கட்டும், அவ்வளோ ஈஸி கிடையாது.
இப்போது உங்கள் பார்ட்னர் மாதிரி எமோஷன் இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து யோசிச்சுட்டு இருந்தால் டக்கு டக்குன்னு மாறி போயிடுவீங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப இமோஷ்னல். ஸோ நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகும் அதிலிருந்து வெளியே வர. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு இமோஷன்ஸ்க்குமே ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்குறீங்க, அழுத்தங்களை கொடுக்குறீங்க. ரைட். ஸோ ட்ரை பண்ணுங்கள், இப்போலேருந்தேவாது ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 3 உங்கள் பர்சனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து அக்ரி பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க. அதாவது எல்லா டைமும் இல்லை, ஒரு சில டைமில் ரொம்ப கேரிங், அவங்க ரொம்ப டவுனாக இருந்தப்போ அவங்க சைடு பீப்புளுக்கு கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய கேரிங் கொடுத்துருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற டைமில் நீங்கள் கொடுத்த அந்த கேரிங்கை அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ அது டெஃபினட்டாக திரும்ப தேவைப்படும். பிகாஸ் வந்து இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய பர்சனுக்கு உங்களுடைய டாப்பிக்காக இருக்கட்டும், உங்களை பற்றி அதிகமாக வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சரி, அதுவே வந்து ஒரு வகையில் இந்த ரிலேஷன்ஷிப்போட நேம் மறுபடியும் யாரும் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். இன்னொரு வழியில் அது ஒரு ப்ரொடெக்ஷனாகவுமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவை உருவாக்கியிருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா. ஆனால் அது வந்து அந்த பர்சனுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு உங்கள் அளவில் வந்து ஒரு பாதிப்புகள் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை, ஒரு எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 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 ரியாலிட்டி இல்லை அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேக்னஸ் இருக்குங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியாக லைஃப்பை லீட் பண்ணுறதை தாண்டி ஒரு பசில் மாதிரி உட்காந்து சால்வ் பண்ணிட்டு லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் விஷயம்னு வர்றப்போ நிறைய நெகட்டிவ், நிறைய பாசிட்டிவ், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு சின்ன ஈவெண்ட் கூட, ஒரு சின்ன விஷயம் கூட ஸ்பெஷல்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை டெஃபினட்டாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ உங்ககிட்ட அவங்களுக்கு வந்து அந்த வெறுப்புகள்லாம் தாண்டி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக பேசணும் அப்படின்னாது நினைப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் அவங்களால வந்துட்டு உங்களை சரி பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். இப்போது இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, அந்த பர்சனால் தெரியும். ஆனால் ஒரு சில டைம் உங்களை சமாதானப்படுத்தலாம், இதுக்கு வந்து சரி பண்ணலாம், ஒரு சாரியாவது சொல்லலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கு, வந்துட்டு போயிருக்கு. ஆனால் அது ரிலேட்டடாக அவங்க ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா பிகாஸ் உங்கள் பர்சன் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க. ஹானஸ்ட்டாக இருக்கணும், நடந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனால் அந்த பதில் கிடையாது அவங்கக்கிட்ட. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஈவன் ஒரு சில பேருக்குமே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அது தெரிஞ்சதுன்னா கூட நான் அதை கம்ப்ளீட்டாக எண்டு பண்ணிவிடுவேன். இல்லையா, அவங்க ஒரு தடவை பேச வந்தால் கூட நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்த அந்த அன்பு, பாசம் அப்படிலாம் கிடையாது. என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டு போயிடணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் இந்த 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 எனர்ஜி அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க வந்தால் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குங்கிறது தெரியும்.
அதுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து அவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்கக்கிட்ட ஆன்சர் கிடையாது, ஹானஸ்டி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் கேள்வி கேட்டாலும் பொய் தான் சொல்லுவாங்க, ஹானஸ்டி கிடையாது அங்கே. ஓகேங்களா? ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்களாவே ஃபேக்காக எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மனசு ஒன்று சொல்லுது, ஆனால் வேறு வழி இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்காங்க அவங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய அடுத்து சரி ஓகே இந்த தாட் வரக்கூடாது, நம்ம அடுத்து இது பண்ணலாம். பிகாஸ் உங்கள் பர்சன் வந்து ஒரு விஷயத்தில் நல்ல தெளிவாக இருக்கிறது என்னென்னா, உங்களை பற்றி நினச்சா டெஃபினட்டாக ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும், ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாகவும் சம்டைம்ஸ் இருக்கும். ஏன்னா அதாவது ஒரு ரூடான பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த நான் சொன்னேன்ல அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் அது மனசில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நினைக்கிறப்போ டெஃபினெட்லி வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டம் ஆகும் மனசு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் தாட்ஸ் வந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மைண்ட் அப்படியே வந்துட்டு மாற்றிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, பார்ப்போம் ஏஞ்சல்ஸோட மெசேஜ். ஆனாலும் கூட உங்களுடைய பர்சனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது உங்கள் உங்கள் விஷயங்கிறத தாண்டி அவங்களோட ஜென்ரலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க சைடு பீப்புளோ வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, லைஃப்பில் முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஹார்ட் பிரேக்கை ஃபேஸ் பண்ண விரும்பாமவும் இருக்காங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது இப்போ தான் சொன்னோம், த லவ், த பியூர் லவ்ங்க. ஒரு விஷயம் வந்து அந்த பியூர் லவ் விஷயத்தில் யூ ஆர் ப்ரீஷியஸ். நீங்கள் கோபக்காரங்க, திட்டுவீங்க, சண்டை போடுவீங்க, பயங்கரமாக சம்டைம்ஸ் பொசசிவ் ஆவீங்க, ஜெல்லஸ் ஆவீங்க. ஸோ உங்களுக்குள்ளாரையும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ்ஸ்ன்னு இருக்க தான் செய்யும், ஒரு ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் உங்ககிட்டயும் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. ஆனால் when it comes to love, நீங்கள் அந்த ஒரு கொடுத்த நிறைய இடங்கள் அந்த கொடுத்த அந்த லவ் அவங்க டெஃபினெட்லி மிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த திருப்பிக்கு எப்போ வந்து நீங்கள் திரும்பி கேள்வி கேட்கவே மாட்டீங்க, ஹானஸ்ட்டாக வந்துட்டு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர மாதிரி இருக்கோ, அப்போ தான் அந்த பர்சன் ஏதாவது ஒரு மெசேஜோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலுமே நேரடியாக அவங்க பேச வரமாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு ரீசன், ஒரு ஹெல்ப்போ இல்லை ஒரு ரீசனோ வச்சுட்டு தான் வந்துட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யூ டிசர்வ் பெட்டர் அண்ட் பெஸ்ட் லவ். நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பர்சன். உங்களுக்குள்ளேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் சரி, லவ்னு வர்றப்போ நீங்கள் ஒரு ஒரு லவ் விஷயத்தில் யூ டோன்ட் ப்ளே கேம்ஸ். நீங்கள் கேம்ஸ் விளையாட மாட்டீங்க. நீங்கள் ஒரு மணி விஷயத்தில் இல்லை மற்றதில் கூட சுயநலமாக இருப்பீங்க. பட் லவ்னு வரப்போது வெரி ரியலாக இருப்பீங்க. யூ டிசர்வ் பெட்டர் லவ். ஓகேவா? நீங்கள் விலகி வந்தால் தான் உங்களோட மதிப்பு என்னங்கிறது புரியும். ஒரு சில பேர் இப்போ நான் விலகிட்டேன், இப்போ இன்னும் புரியல. எல்லாத்துக்குமே ஜஸ்ட் லைக் அந்த கர்மாவுக்கு ஒரு டைமிங் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு டைமிங் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு டிசர்விங்கான ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிங்க. மேக் ஷுர் யூ ஆர் வெரி ப்ரீஷியஸ். நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பர்சன்கிறத சொல்லுங்கள் திரும்ப திரும்ப. ஓகேவா? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்கிறது மூலயமா தான் ப்ராக்டிஸ் ஆகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி திரும்ப சொல்ல தான் நமக்குள்ளேயே அது ரெஜிஸ்டர் ஆகும், நம்ம மனசுக்குள்ளே அது போய் உட்காரும். பாசிட்டிவான செல்ஃப் டாக்கு உங்ககிட்ட ரொம்ப முக்கியம். அண்ட் இது ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். இந்த லவ் எனர்ஜி பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை எக்காரணத்தை கொண்டும் டல் பண்ணாதீங்க. இப்போது அந்த பர்சன் புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே டார்க்காக நிற்கிறீங்க, ஆனால் அது உங்களுடைய ரியல் கிடையாது, இதுதான் உங்களோட ரியல். பிரிங் தட் லவ் எனர்ஜி பேக். அந்த பர்சனுக்காகங்கிற கான்செப்டே விட்டுருங்க. பட் ஆனால் உங்களுக்காகவாது அந்த லவ் எனர்ஜி அப்படின்றத கொண்டு வரணும். ஓகே? பட் ஆனால் இது எக்காரணத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.